ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்திரசேகர் வந்து பொன்னியை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. பொன்னி வந்து சொல்கிறாங்க, எல்லா டைமே மற்றவங்களுக்காக பார்த்து என் சுயமரியாதை நான் இழந்துட்டேன் மாமா. சக்திக்காகவும் அத்தைக்காகவும் நீங்கள் என்ன சாப்பிட சொல்ல, எனக்காக தான் நீங்கள் என்ன சாப்பிட சொல்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரசேகர் வந்து சக்தியை பார்த்து பேசுகிறாங்க. ஜெயா வந்து பிபி பேஷண்ட், நீ சாப்பிட்டா தண்டாவை சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க. ஒரு தப்பும் பண்ணாத பொன்னி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அந்த தண்டனையை நானும் அனுபவிக்கணும், நான் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பவானி பிரீத்தி வந்து ஜெயாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜெயா வந்து கூப்பிடுறாங்க. ஜெயா வந்து எனக்கு வேணாம், தயவு செஞ்சு எல்லாரும் இங்க வந்து போங்கன்னு சொல்றாங்க. சுந்தரம் வந்து பவானியை வந்து எனக்காவது சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியையும் சண்முகத்தையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க. சுந்தரம் வந்து சிவானியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. பவானி வந்து சிவானியோட டிஃபன் பாக்ஸ் செக் பண்றாங்க. என்ன அப்படியே இருக்கு, சாப்பிடலையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க செய்யறது நல்லாவே இல்லை, பொன்னியத்தை செய்யறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா உனக்கு சாப்பாடே கெட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க. சிவானி வந்து பொன்னி கிட்ட ஓடி வராங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் பொன்னியத்தை, எப்பவுமே நீங்க தானே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு இருந்து கூப்பிட்டு வருவீங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க, கோயிலுக்காக விளையாடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க, இப்போ எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து சிவானியை சமாதானப்படுத்துறாங்க. நான் இல்லைனாலுமே உங்க அம்மா அத்தை பாட்டி எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பவானி வந்து சிவானியை கூப்பிடுறாங்க. சிவானி அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. பொன்னி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. தேங்க்யூ.